வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெட்டர் சக்ஸஸ் லைஃப் நேற்றே போட்டிருந்தோம். சிங்கிள் லெக் கான்செப்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 99ல் ஜாயின் பண்ணால் இதில் டேரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்ற எந்த கண்டிஷனுமே கிடையாது. அப்படி ரெஃபர் பண்ண அதிகமாக இன்கம் வேணும்னு நினச்சி நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும். ஓகேவா? ஒரு நபர்கிட்டருந்து 10 ருபீஸ் நீங்கள் அன்லிமிட்டடாக ரெஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா 10 லெவல் வரைக்கும் இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணுறது செல்ஃபாக நம்ம பண்ணுறது வந்து ஃபஸ்ட் லெவலு. அப்புறம் அவங்களுக்கு கீழே அவங்க பண்ணையில் வந்து இருக்குது. ஓகேவா? இதில் 10 லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க லெவல் இன்கம். இதில் மெயினாக நமக்கு எல்லாருமே கேட்குறது ஒன்று தான், செல்ஃப் இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணுறது. செல்ஃபாக எனக்கு என்ன கிடைக்கும், நான் 99 ரூபா கொடுத்தேன்னா எவ்வளோ இன்கம் எனக்கு கிடைக்கும். நீங்கள் 99 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா யாரையுமே ரெஃபர் பண்ணணுன்ற கண்டிஷன் கிடையாது. வித்ட்ரால் பண்ணுறதுக்கும் எந்த ரெஃபரலும் கண்டிஷன் கிடையாது. ஓகே, நீங்கள் 100 ரூபா 99 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு கீழே குளோபல் விசா கம்பெனிலேருந்து யார் ஜாயின் பண்ணாலும் 2 பேருன்றது அடுத்த செகண்ட்லேயே வந்துடும். இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 2 ஹவர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் கிராஸ் பண்ணிடுவாங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணுன்ற எந்த கண்டிஷன் கிடையாது. அப்போது அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நாளைக்கு இது கன்ஃபார்மாக வந்துடும். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு 12 ரூபா கிடைக்கும். மொத்தமாக 26 நாள் வரைக்கும் கிடைக்கும். 312 ரூபா. ஓகேவா? இப்போ இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, யாரையும் ரெஃபர் பண்ணலை, 12 ரூபா உங்களுக்கு நாளைக்கு காலைல வந்துடும். அப்போது நாளைக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க. ஓகேவா? நாளைக்கு ஒரு 2 பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கணும் கண்டிஷன் கிடையாது. பட் கொடுத்தீங்க, அதிகமாக இன்கம் வேணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டெய்லி செல்ஃபாக வர்ற இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னா 27 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். 12 ரூபா கிடைச்சது வந்து நீங்கள் 2 ரெஃபரல் கொடுத்துட்டிங்கன்னா டெய்லி 27 ரூபாயா கிடைக்கும் 26 நாளைக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட திருப்பி ஒரு 2 பேரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி 2 இல்லை, அடுத்து 4, மொத்தமாக 6 பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 ரூபா கிடைக்கும். 10 பேர் கொடுத்தீங்கன்னா 112 ரூபா கிடைக்கும் டெய்லி. அதாவது இன்றைக்கி கொடுத்த உடனே வரலன்னு நினைக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் டீம் வந்துட்டுருக்கும். குளோபல் வைஸில் கம்பெனிக்கு வர்ற ஐடி மொத்த ஐடின்னு தான் இந்த கால்குலேஷன். இதுதான் குளோபல் டீம்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த முதல்ல 2 பேர் வந்தோன்னே நமக்கு செல்ஃப் இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து கம்பெனிக்கு 21 பேர் வரையில் நம்ம 2 ரெஃபரல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இன்கம் ஸ்டார்ட் ஆகும். 27 ரூபான்றது நமக்கு டெய்லி கிடைக்க ஆரம்பிச்சிடும். கம்பெனியில் போட்டது போக மொத்தமாக 79 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 50, 70, 75, 77 பேர், டோட்டலாக 77 பேர் நமக்கு கீழே அந்த சிங்கிள் லெக்குன்றது அதிலே காமிக்கும். அதில் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு 6 பேர் டேரெக்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 55 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இப்போ 10 டேரெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். 10 டேரெக்ட் கொடுத்துருக்கோம். 10 டேரெக்ட் கொடுத்ததுக்கு நமக்கு டெய்லி எவ்வளோ வரணும்? 112 ரூபா வரணும். ஓகே, 10 டேரெக்ட் கொடுத்துட்டோம். 10 டேரெக்ட் கொடுத்தா மட்டும் பத்தாது. இன்றைக்கி நீங்கள் 10 டேரெக்ட் கொடுத்துட்டீங்க. ஆனால் கம்பெனிக்கு இங்கே பார்க்கணும், சிங்கிள் லெக்கில் வந்து இந்த 158, 200, 212, 230, 212, 232, 33, 235 பேர்னு வைங்களேன். இது வந்திருந்தால் எனக்கு 155 ரூபா கிடைக்கும். எனக்கு இங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். சிங்கிள் லெக்கில் பாருங்கள், எனக்கு 4வது லெவலுக்கான இன்கம் வந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து 16ஆம் தேதிக்கு 4வது லெவல் இன்கம் கிடச்சிரு வந்து 112 ரூபான்னு கிடச்சிருக்கு. பாருங்க, ஃபஸ்ட்டு எனக்கு 27 ரூபா முதல்ல நான் சேர்த்தது 2 பேர் சேர்த்துருந்துருக்கேன். 2வது லெவல் இன்கம் கிடச்சிருச்சு 27 ரூபா. இன்றைக்கி டேட்டில் பாருங்கள், எனக்கு 112 ரூபா எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ டேஷ்போர்டு போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், டோட்டலாக சிங்கிள் லெக் டீம் இதை தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஆக்டிவ் சிங்கிள் லெக் டீம்னு காமிக்குதா? அப்போ டோட்டலாக எனக்கு 243 பேர் வந்திருக்காங்க. இதனால் எனக்கு 10 டேரெக்ட் நான் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு டெய்லி இப்போ 112 ரூபா எனக்கு இந்த 26 நாளைக்கு 112 ரூபா கிடைக்கும். இல்லை நான் இன்னும் அடிஷ்னலாக இன்னும் ஒரு 4 பேரையோ 5 பேரையோ கொடுத்துட்டேன் ரெஃபரல் அப்படின்னா, இன்னும் 4-5 பேர் நான் ரெஃபரல் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த இன்கம் ஸ்டார்ட் ஆகும். எவ்வளவு? அடுத்து நீ 6 பேர் நான் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ 10 முடிச்சாச்சு. அப்போ எனக்கு டோட்டல் டேரெக்ட் வந்து 16 பேர் இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி 219 ரூபா கிடச்சிரும் எனக்கு. ஏன்னா இந்த டீம் வந்து நாளைக்கெல்லாம் அதை கிராஸ் பண்ணி போயிடும்.
300, 500, 1000ன்றதெல்லாம் ஈஸியாக போயிடும். நமக்கு டெய்லி இன்னொரு 6 பேர் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெய்லி 219 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இதுதான் சிங்கிள் லெக் கான்செப்ட்டு. இப்படி தான் ஒர்க் ஆகும். இது கம்பெனிக்கு வர்ற ஐடி நம்ம ரெஃபர் பண்ணுறது கிடையாது. நம்ம ரெஃபர் பண்ணோன்னா இந்தந்த லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிக்கலாம். ஓகேவா? அப்போ டோட்டலாக ஒரு 40-50 ரெஃபரல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஒரு 60 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டோட்டல் பண்ணிக்கிட்டிங்கன்னு தெரியும். 60 ரெஃபரல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மொத்த இன்கமும் ஒரே நாளில் டெய்லி வந்து 13,000 ரூபா நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் டீமில் வந்து மொத்தமாக குளோபல் வைஸாக 15,000 பேர் டீம் போயிருக்கணும். அப்போ தான் நம்ம இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 டேரக்ட் கொடுத்தீங்கன்னா 360 ரூபா ராயல்ட்டி கொடுக்குறாங்க. 40 டேரக்ட் கொடுத்தீங்கன்னா 700 ரூபா கொடுக்குறாங்க. இது பின் 10 பின்னுக்கு ஒரு பின் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஐடி காஸ்ட் ஃப்ரீ, ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அன்லிமிட்டெட் ஐடி நீங்கள் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நோ கண்டிஷன் ஃபார் வித்ட்ராவல். IMPS வித்ட்ராவல் சிஸ்டம். வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா காலைல 10 to 4 மணி வரை டைம் இருக்குது. மினிமம் வித்ட்ராவல் 100 ரூபா. வித்ட்ராவல் சார்ஜ் 10%. மண்டே டு சாட்டர்டே வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சண்டே கிடையாது. சிங்கிள் லக் இன்கம் மண்டே டு சாட்டர்டே தான். சண்டே க்ளோசிங். ஓகேவா? தேங்க்யூ.